குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் அப்படின்னா பசுங்கணிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பசுங்கணிகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாவே நம்மளுக்கு எல்லா க்ரீன் பிளான்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குளோரோபிளாஸ்ட்டு தான். இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள் மெம்பரேனஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவுட்டர் மெம்பரேன் அண்டு இன்னர் மெம்பரேன்னு சொல்லி ரெண்டு மெம்பரேனால நான் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டு மெம்பரேனுக்கும் நடுவில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ரெண்டையும் சூழ்ந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது மாதிரி நம்மளுக்கு அந்த சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் பார்த்திங்கன்னா ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்ற ரீஜன் நம்மளுக்கு ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் லிப்போ ப்ரோட்டீன்ஸும் நம்மளுக்கு இதுக்குள்ளார அந்த மேட்ரிக்ஸ்குள்ளார லிப்போ ப்ரோட்டீன்ஸ் இது எல்லாமே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஜெலாட்டினஸ் மேட்ரிக்ஸ் பகுதிக்கு தான் நம்ம ஸ்ட்ரோமா, இந்த பார்ட்ஸில் பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்ட்ரோமா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோமாவுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரோமாவிலையும் பாருங்கள் டிஸ்க் ஷேப்பில் நம்மளுக்கு ஒவ்வொன்றும் அப்படி பின்னின மாதிரியான அமைப்பில் நம்மளுக்கு நிறைய இது நம்மளுக்கு காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி அமைப்பில் இருக்கும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா தைலகாய்டு. பார்ட்ஸில் பாருங்கள் கொடுத்துருப்பாங்க, தனியாக தைலகாய்ட்ஸ் மெம்பரேன்னு நம்மளுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த மாதிரி தைலகாய்டு டிஸ்க் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இப்போ இந்த தைலகாய்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஃபுல்லாகவே அந்த உள்ளே இருக்கக்கூடிய இதெல்லாமே சூழ்ந்து இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தைலகாய்டு ஒவ்வொன்றும் சேர்ந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அப்படி காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக தனியாக ஒரே ஒரு லேமல்லாவுக்கு மட்டும்தான் தைலகாய்டுன்னு சொல்கிறாங்க. அந்த தைலகாய்டு நிறைய சேர்ந்து பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்ச மாதிரி அமைப்பில் இருக்கும். அது மாதிரி அடுக்கி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் இருக்கக்கூடியதுக்கு தான் நம்ம கிரானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரானாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணி அதுக்கு தேவையான இதை கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. அப்போ சன்லைட்டை நம்மளுக்கு அந்த கிரானாஸ் அப்சர்வ் பண்ணி அது மூலமாக என்ன பண்ணுது அப்படின்னா அது கெமிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்குது. இந்த கெமிக்கல் எனர்ஜியை வச்சு தான் ஸ்ட்ரோமா என்ன பண்ணுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டை தயாரிக்குது. இந்த பார்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரோமா அப்படின்ற பகுதியானது கார்போஹைட்ரேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த தைலகாய்டில் தான் நம்மளுக்கு க்ரீன் பிக்மெண்ட்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். பச்சை நிறமிகள் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த தைலகாய்ட்ஸில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த குளோரோபிளாஸ்டில் ஆஸ்மியா ஈர்ப்பு, அதாவது ஆஸ்மோஃபிலிக் கிரானியூல்ஸ் நம்மளுக்கு இருக்கும். அதே சமயத்தில் 70S ரைபோசோம்ஸ் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த டிஎன்ஏ சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும், ஹிஸ்டோன் இல்லாத ஒரு டிஎன்ஏவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்என்ஏவும் இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் இந்த குளோரோபிளாஸ்டில். ஃபோட்டோசிந்தசிஸில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இன்வால்வ்மெண்ட் ஆகக்கூடிய 30 புரோட்டீன்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ சிஸ்டம் 1 அண்ட் ஃபோட்டோ சிஸ்டம் 2, சைட்டோக்ரோம் பிஎஃப் தொகுப்பு, அதுக்கப்புறம் ஏடிபி சிந்தேஸ், இந்த என்சைம் எல்லாம் உருவாக்குறதுக்கு இந்த பசுங்கணிகத்தினுடைய ஜீனோம் சிக்னல்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய என்சைம் நம்மளுக்கு இதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அந்த ருபிஸ்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான என்சைமும் நம்மளுக்கு இதில் இருக்கும். அப்போ இந்த ஏடிபி சிந்தேஸ் நம்மளுக்கு என்சைம் உருவாகணும் அப்படின்னா இந்த ஜீனோம் குறியீடு உதவுதுன்னு சொல்லியிருந்தோம். ருபிஸ்கோ என்சைம் மூலமாக ஒரு யூனிட் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் டிஎன்ஏவால் நம்மளுக்கு சிக்னலைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குளோரோபிளாஸ்டில் ஸ்ட்ரோமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான புரோட்டீனாக இருக்கிறது எது அப்படின்னா அந்த ருபிஸ்கோ தான். அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இப்போ நம்மளுக்கு இந்த வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய புரோட்டீன் மாலிக்யூல்ஸாக ருபிஸ்கோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தைலகாய்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்மால் சர்க்குலர் ஃபோட்டோசிந்தசிஸ் யூனிட்ஸுக்கு தான் குவாண்டோசோம் அப்படின்னு பேர். அதாவது தைலகாய்டில் உள்ள சிறிய வட்ட வடிவ ஒளிச்சேர்க்கை அலகுக்கு தான் குவாண்டோசோம் அப்படின்னு பேர். அப்போ
குளோரோபிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு செமி, அதாவது பாதி தற்சார்புடைய செல் நுண்ணுறுப்பாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் மைட்டோகாண்ட்ரியா மாதிரியே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா பிளவுற்று தான் நம்மளுக்கு அது மூலமாக பெருக்கமடையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த டயக்ராமில் இருக்கிறத பார்த்தீங்கன்னாவே தெரியும். சரி, நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்டோடைய ஃபங்க்ஷன். இப்போ ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்டில் நம்மளுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன குளோரோபிளாஸ்டில்? ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷனாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் தான் சொல்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் கிரானம். இதில் இருக்கக்கூடிய அந்த கிரானம் அப்படின்ற அமைப்பில் என்ன ஆகுது அப்படின்னா லைட் ரியாக்ஷன், ஒளி வினைகள் நடக்குது. ஒளிச்சேர்க்கையில் 2 வினைகள் நடக்கும். ஒன்று ஒளி வினை, இன்னொன்று இருள் வினை. அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்கிறதுல ஒளி வினையானது இதில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டார்க் ரியாக்ஷன், அதாவது இருள் வினை அப்படின்றது எந்த இடத்துல நடக்குதுன்னா ஸ்ட்ரோமா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் கிரானம், டார்க் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஸ்ட்ரோமா. குளோரோபிளாஸ்ட் இஸ் இன்வால்வ்டு இன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன், அதாவது C2 சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 செல்லுலார் ஆர்கனல்ஸில் நடக்கும். ஒன்று நோட் பண்ணிக்கோங்க, குளோரோபிளாஸ்ட் ஒன்று, பெராக்சிசோம் ஒன்று, மைட்டோகாண்ட்ரியா ஒன்று. அதனால தான் இதில் குளோரோபிளாஸ்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இன்வால்வ்டு இன் நம்மளுக்கு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் அப்படின்றது 3 செல்லுலார் ஆர்கனல்ஸில் நடக்கும். ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், 2 பெராக்சிசோம், 3 மைட்டோகாண்ட்ரியா. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபிசியாலஜி லெசன் நீங்கள் வரக்குள்ள அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைபோசோம். ரைபோசோம் வந்து முதல்ல அப்சர்வ் பண்ணது வந்து ஜார்ஜ் பேலேட் 1953 வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செல்லில் நம்மளுக்கு பார்க்கக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா டென்ஸ் பார்ட்டிகல்ஸாக, அதாவது அதிகமான செறிவுடைய துகளாக இருக்கும், அல்லது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிரானியூல்ஸாக மணிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்க்கக்குள்ள அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரைபோசோம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா 2 சப்யூனிட் கொண்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும், இன்னொன்று சின்னதாக இருக்கிற மாதிரியான யூனிட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெக்னீசியம் 2+ அதனுடைய செறிவை பொறுத்து தான் இந்த ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் தானாக என்ன பண்ணுது அப்படின்னா நியூக்ளியோலஸ் பகுதியிலிருந்து உருவாகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூக்ளியோலஸ் பகுதியிலிருந்து தானாக இது உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து சுயமாக ரெப்ளிகேஷன், அதாவது பகுப்படையக்கூடிய அமைப்புகளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ரைபோசோமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்மால் அண்டு 1 லார்ஜ் சப்யூனிட் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரைபோசோம் தான் சைட்ஸ் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது புரத சேர்க்கை நடைபெறக்கூடிய இடமாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த ரைபோசோம் தான். 1 மார்க்கில் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நாட்டிய மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல், சவ்வினால் சூழப்பட்ட அமைப்புகளாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்மளுக்கு ரைபோசோமுடைய ஸ்ட்ரக்சர். அதில் பாருங்கள், ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா RNA அண்டு ப்ரோட்டீன்ஸால் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் RNA 60% இருக்கும், அதே சமயத்தில் ப்ரோட்டீன் வந்து 40% வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ நம்மளுக்கு நிறைய ரைபோசோம் பார்த்தீங்கன்னா இந்த mRNAவால், அதாவது மெசஞ்சர் RNAவால் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சருக்கு தான் நம்ம பாலிசோம் ஆர் பாலி ரைபோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பாலிசோமுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ நிறைய ஜெராக்ஸ், அதாவது நிறைய நகல்கள் வந்து நம்மளுக்கு சேர்ந்த மாதிரியான ஒரு பாலிபெப்டைடை உருவாக்குறது அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷனாக இருக்குது. பாலிசோமுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ நம்மளுக்கு நிறைய நகல்களை உருவாக்குறதுக்கு தேவையான பாலிபெப்டைட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷனாக சொல்கிறாங்க.
ரைபோசோமில் இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்யூனிட், கீழே இருக்கிற ஒரு ஸ்மால் சப்யூனிட்டு, இந்த 2 சப்யூனிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புரோட்டீன் சிந்தசிஸ் எந்த இடத்துல நம்மளுக்கு நடக்கலையோ அதில் வந்து நம்மளுக்கு ஒரு செப்பரேட் யூனிட்டாகவும், புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய செல்லில் பார்த்தீங்கன்னா Mg2+ அயானால் ஒரு பிணைப்புற்ற ஒரு யூனிட்டாகவும் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டுகெதர் வித் தி ஹெல்ப் ஆஃப் Mg2+ அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் சிந்தசிசிங் செல்லில் வந்து லிங்க்டு டுகெதர் வித் தி ஹெல்ப் ஆஃப் Mg2+ அயான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரைபோசோமில் இருக்கக்கூடிய 2 வகை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று வந்து 70S ரைபோசோம், இன்னொன்று 80S ரைபோசோம். இந்த 70S ரைபோசோமில் பொறுத்த வரைக்கும் அதனுடைய சப்யூனிட் பார்த்தீங்கன்னா 30S அண்ட் 50S இருக்கு. அதே மாதிரி 80S ரைபோசோமில் இருக்கக்கூடிய சப்யூனிட்டு 40S அண்ட் 60S இருக்கு. இதில் எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வெட்பர்க் யூனிட். அது பாருங்கள், இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரைபோசோமுடைய சைஸை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக ஸ்வெட்பர்க், அதாவது தியோடர் ஸ்வெட்பர்க் அப்படின்றவங்க ஒரு யூனிட்டை உருவாக்குனாங்க. அதனால தான் அதுக்கு வந்து ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்னே பேர். இதுக்காக அவர் வந்து ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் நோபல் ரைட் 1929ன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்வெட்பர்க் அப்படின்றவர் கண்டுபிடிச்சது தான் இந்த எஸ்ன்றது. அதனால தான் 70S 80S ரைபோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 டைப்பையும் பாருங்கள். இந்த 70S ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் 3 RNA மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 16 SrRNA இன் 30S சப்யூனிட்டில் இருக்கும். 30S சப்யூனிட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16 SrRNAவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த SR அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டு RNA அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி 50S ரைபோசோமில், அதாவது பெரிய யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 23S அண்டு 5S இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ப்ரோகேரியாட்டிக் செல்ஸு, ப்ளூ கிரீன் ஆல்கே, பாக்டீரியா, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் ஆஃப் மெனி ஆல்கே அண்ட் ஹையர் பிளான்ட்ஸில் எல்லாமே இந்த 70S ரைபோசோம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். 80S ரைபோசோம் பார்த்தீங்கன்னா 4 RNA மாலிக்யூல்ஸ் இருக்கும். அதில் இது வந்து 18 சிங்கிள் ஸ்டாண்டர்ட் RNA இன் 40S ஸ்மால் சப்யூனிட்லேயும் 28S 5.8S அண்டு 5S இன் லார்ஜர் அண்டு 60S சப்யூனிட் நம்மளுக்கு இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க 80S ரைபோசோமில். யூகேரியாட்டிக் செல்ஸ் ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸில் எல்லாமே 80S ரைபோசோம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரி, இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரைபோசோம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் RNA அண்டு புரோட்டீனாலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. RNA பார்த்தீங்கன்னா 60% அண்டு புரோட்டீன் வந்து 40%ஆலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ நிறைய ரைபோசோம்ஸ் நம்மளுக்கு ஒரு மெசஞ்சர் RNAவால் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா அட்டாச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் அப்போ நிறைய ரைபோசோம் பார்த்தீங்கன்னா ஒரு mRNAவால் அட்டாச்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம பாலிசோம், பாலிரைபோசோம் அப்படின்றதெல்லாம் நம்ம முன்னாடியே சொன்னது தான். சரி, ஓகே. இது நம்ம முன்னாடியே பார்த்ததுனால நம்ம அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லைசோசோம் பற்றி பார்க்க போகிறோம். லைசோசோம், இந்த லைசோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் சூசைடல் பேக் ஆஃப் செல். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்மார்க். செல்லின் தற்கொலை பைகள் அல்லது செல்லை தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும் நுண்ணுறுப்பு. செல்லின் தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய நுண்ணுறுப்பு அப்படின்னா எதுன்னா லைசோசோம். இதை வந்து டிஸ்கவர் பண்ணது கிறிஸ்டியன் டி டியூவே அப்படின்னு சொல்கிறவங்க 1953 பண்ணியிருக்காங்க. தீஸ் ஆர் நோன் ஆஸ் சூசைடல் பேக்ஸ். தே ஆர் ஸ்பெரிக்கல் பாடிஸ் என்க்ளோஸ்ட் பை சிங்கிள் யூனிட் மெம்ப்ரேன். நல்லா கவனிச்சிக்கணும். அதாவது இது வந்து நம்மளுக்கு ஒரு சர்க்குலராக இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரு சிங்கிள் மெம்ப்ரேனாலாக இருக்கும், சிங்கிள் யூனிட் மெம்ப்ரேனாலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே முக்கியமாக ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா யூகேரியாட்டிக் செல்லில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லைசோசோம் பொறுத்த வரைக்கும் ஸ்மால் வேக்யூல்ஸ் ஃபார்ம்டு, அதாவது சின்ன வேக்யூல் மாதிரியான அமைப்புகள் வந்து நம்மளுக்கு உருவாகும். அதிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு ஸ்மால் பீசஸ் ஆஃப் கோல்கை பாடிஸ், அதாவது அதிலிருந்து கோல்கை பாடியிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சின்ன பையா நம்மளுக்கு பிரிஞ்சு பிஞ்ச்டு ஆஃப் ஃப்ரம்
ஃப்ரம் டியூபியூல்ஸ். அது மாதிரி சிறு பையெல்லாம் நம்மளுக்கு பிதுக்கி வெளியே வந்து வேக்யூல் வந்து நம்மளுக்கு லைசோசோமாக உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லைசோசோமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா contain variety of hydrolytic enzyme நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும் that can digest material within the cell. அது மட்டும் இல்லாமல் செல்லில் இருக்கக்கூடிய பல பொருள்களை வந்து இது செரிக்கிறதுக்காக உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெம்பரேன் அரவுண்ட் லைசோசோம் prevent this enzyme for digesting cell itself அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது லைசோசோமை நம்மளுக்கு சரவுண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த மெம்பரேனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அந்த என்சைம் லைசோசோம் வந்து நம்மளுக்கு அழிந்து போகாமல் தவிர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது லைசோசோம் ஸ்ட்ரக்சரு. இதனுடைய ஃபங்க்ஷன் பாருங்கள், நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதில் முதல் ஃபங்க்ஷன் பாருங்கள், இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன். அதாவது செல்லுக்குள்ளாரே நடக்கக்கூடிய செரித்தல். இன்ட்ரா செல்லுலார் டைஜஷன் அப்படின்னா செல்லுக்குள் நடைபெறக்கூடிய செரித்தலை தான் முதல்ல சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு எதை டைஜஸ்ட் பண்ணுதுன்னா கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்டு லிப்பிட்ஸ் ப்ரெசன்ட் இன் சைட்டோபிளாசம். அதாவது சைட்டோபிளாஸில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீனு, அதுக்கப்புறம் லிப்பிட்ஸ், இது எல்லாத்தையும் முதல்ல நம்மளுக்கு செரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோபேஜி. ஆட்டோபேஜி மீன்ஸ் சுயமாக அழியக்கூடிய தன்மை, அதுதான் சுய அழிவு அப்படின்னு சொல்கிறாங்க. பேஜின்னா அழிவுன்னு அர்த்தம், ஆட்டோன்னா சுயமாக. அதனால் ஆட்டோபேஜி அப்படின்றது சுயமாக அழியக்கூடியது. அதாவது அட்வர்ஸ் கண்டிஷனில் இது வந்து டைஜஸ்ட் தேர் ஓன் செல் ஆர்கனல்ஸ், அதாவது லைக் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாதகமற்ற சூழ்நிலையில் நம்மளுக்கு செல் நுண்ணுறுப்பான மைட்டோகாண்ட்ரியாவையும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணுது, செரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆட்டோலைசிஸ். ஆட்டோ மீன்ஸ் சுயம்னு சொல்லிட்டேன், லைசிஸ்னா சிதைகிறது, அப்போ சுயமாக சிதைவடையக்கூடியது. இப்போ லைசோசோம் காசஸ் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செல். நோயுற்ற செல்லை வந்து சிதைச்சி செல் அழிவை வந்து ஏற்படுத்துது. அதாவது நோயுற்ற செல்களை வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சிதைக்குது, சிதைச்சி செல்லையே அழிவுக்கு ஏற்படுத்திடுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏஜிங். ஏஜிங்னாவே முதுமை அடைதல். இந்த லைசோசோம் பொறுத்த வரைக்கும் செல்லில் நம்மளுக்கு உட்புறத்தில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸில் எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா டிஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுக்கான என்சைமை வந்து இது கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை டிஸ்டர்ப் பண்ணி இன்டர்செல்லுலர் மாலிக்யூல்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சிதைவை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செல்லில் இருக்கக்கூடிய உட்புறத்தில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை இந்த மாதிரி சுய சிதைவு செய்யக்கூடிய நொதிகளையும் நம்மளுக்கு இது பெற்று இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேகோசைட்டாசிஸ். பேகோசைட்டாசிஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு விழுங்குறது உள்ள, சைட்டாசிஸ் அதாவது உள் விழுங்கக்கூடிய செயல், நம்மளுக்கு விழுங்குறது தான் உள் விழுங்கக்கூடியது. இப்போ நம்மளுக்கு பெரிய செல்ஸாக இருந்தது அப்படின்னா ஆர் கண்டென்ட்டாக இருந்தது அப்படின்னா அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே உள்ளே விழுங்கி அது வந்து நம்மளுக்கு செரித்து ஃபேகோசோமில் சைட்டோபிளாஸில் உருவாக்குது. ஃபார்மிங் ஏ ஃபேகோசோம் இன் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாஸில் ஃபேகோசோமை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேகோசோம் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா லைசோசோமோட இணைஞ்சி நம்மளுக்கு டைஜஷனில் இன்வால்மெண்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபேகோசோம் ஃபியூஸ் வித் லைசோசோம் ஃபார் ஃபர்தர் டைஜஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதனால் அது கூட இணைஞ்சு நம்மளுக்கு டைஜஷனில் இன்வால்மெண்ட் ஆயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸோசைட்டாசிஸ். இந்த எக்ஸோசைட்டாசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸோ அப்படின்னாவே நம்மளுக்கு அவுட்டர்னு அர்த்தம், வெளிப்புறமா அப்படின்னு அர்த்தம். சைட்டாசிஸ் அப்படின்னா தள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போ வெளி தள்ளுதல் அப்படின்னு சொல்கிறது. இப்போ லைசோசோம் என்ன பண்ணுது அப்படின்னா ரிலீஸ் தேர் என்சைம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்சைம் வந்து ரிலீஸ் பண்ணுது அவுட் சைட் தி செல் டு தி டைஜஸ்டர் அதர் செல் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்போ செல்லுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மற்ற செல்களை வந்து நம்மளுக்கு சிதைவடைய செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லைசோசோமினுடைய என்சைம் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆசிட் ஹைட்ரோலைசிஸ், நியூக்ளியஸ், புரோட்டியேசஸ், குளுக்கோசைடேசஸ், லிப்பேசஸ், போபாட்டேசஸ், சல்ஃபேட்டசஸ், அதுக்கப்புறம் பாஸ்போலிப்பிடேசஸ், இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய pH 7.2 அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஏடிபியிலேருந்து நம்மளுக்கு ஏடிபியாக மாறினா அதை டீபாஸ்பாரிலேஷன் சொல்லுவாங்க. அதோட இன்ஆர்கானிக் பாஸ்பேட்டும் சேர்ந்து நம்மளுக்கு ரிலீஸ் ஆகக்கூடியதை சொல்லியிருக்காங்க. இதோட நம்மளுக்கு அந்த
ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லைசோசோம் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ டியூபியூல்ஸ். இப்போ யூகேரியாட்டிக் செல்ஸ் கண்டைன் மெனி என்சைம் பியரிங் மெம்பரேன் என்க்ளோஸ்டு வெசிகல்ஸ் கால்டு மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதாவது நம்மளுக்கு யூகேரியாட்டிக் செல்லில் என்சைம் நிறைய பெற்றிருக்கக்கூடிய நம்மளுக்கு சவ்வால் அதாவது மெம்பரேனால் என்க்ளோஸ் ஆகிருக்கக்கூடிய வெசிகல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். வெசிகல்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு அந்த சூழ்ந்திருக்கக்கூடிய நுண் உறுப்புகள் தான். அந்த நுண் உடலங்களுக்கு தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா மைக்ரோ பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நுண் உடலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சிங்கிள் யூனிட் மெம்பரேன் தான், சிங்கிள் யூனிட் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இதுவும் சிங்கிள் யூனிட் மெம்பரேன் பவுண்டாக இருக்கக்கூடியதுனால ஒற்றை சவ்வினை கொண்ட செல் சவ்வு நுண்ணுறுப்புன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம்பிள் ஃபெராக்சிசோம் அண்டு கிளையாக்சிசோம் அப்படின்றத நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபெராக்சிசோம் சொல்கிறோம். இப்போ ஃபெராக்சிசோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு இதுவும் ஒரு செல் ஆர்கனல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முதல்ல ஐடென்டிஃபை பண்ணனது யார் அப்படின்னா கிறிஸ்டியன் டி டியூவே தான் 1967 பண்ணியிருக்காரு. இந்த பெராக்சிசோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்பெரிக்கல் பாடி, ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அண்டு சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஒற்றை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு நுண்ணுறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் டேக்ஸ் பார்ட் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடியே சொன்னேன், நான் 3 செல் நுண்ணுறுப்புகளில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்கும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், 2 பெராக்சிசோம், 3 மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இட் டேக்ஸ் பார்ட் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் அசோசியேட் வித் கிளைகோலேட் மெட்டபாலிசம். அது மட்டும் இல்லாமல் கிளைகோலேட் மெட்டபாலிசத்துலேயும் நம்மளுக்கு இது வந்து அசோசியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த லீவ் செல்ஸில் நிறைய பெராக்சிசோம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது லிவர் அண்டு கிட்னி ஆஃப் மேமல்ஸ்லேயும் இது ப்ரெசண்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. தேர் ஆல்சோ ஃபவுண்ட் செல்ஸ் ஆஃப் புரோட்டோசோவா அண்டு ஈஸ்ட்லேயும் இது ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்போ வேறு எங்கெங்கெல்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டோசோவாவிலையும் இருக்கும், ஈஸ்ட்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் அந்த படத்தில் பார்க்குறீங்க. கிறிஸ்டலைன் கோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லிபிட் பை லேயர் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேனால் சரௌண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து இதுவும் ஒரு சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிளையாக்சிசோம். இந்த கிளையாக்சிசோமை வந்து ஃபஸ்ட்டு டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா ஹாரி பீவர்ஸ் அப்படின்னு சொல்கிறவர் 1961 பண்ணார். இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். இதுவும் சிங்கிள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் தான். இது வந்து ஒரு துணை செல் ஆர்கனலாக இருக்கும், அதாவது சப் செல்லுலார் ஆர்கனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன என்சைம் கண்டெய்ன்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளையாக்சலேட் பாத்வேக்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாமே இதில் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிளையாக்சலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்வே, அந்த வழித்தடத்திற்கு தேவையான எல்லா நொதிகளும் இந்த கிளையாக்சோசோமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் நம்மளுக்கு இதில் அக்கர்ஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளையாக்சிசோம் பார்த்திங்கன்னா ஜெர்மினேட்டிங் சீட்ஸில் நம்மளுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. முளைக்கும் விதைகளில் தான் நம்மளுக்கு இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். முளைக்கும் விதைகளில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எது அப்படின்னா கிளையாக்சிசோம் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளையாக்சிசோம் வந்து நம்மளுக்கு அந்த கொழுப்பு, அதான் பீட்டா ஆக்சிடேஷன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்னு சொன்னோம்ல, கொழுப்பு அமிலங்களில் ஆக்சிகரணம் நிகழ்கிறதுக்காக, ஆக்சிடேஷன் நடக்கிறதுக்காக இது வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கேஸ்டர் சீடை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீரோசோம்ஸ். இந்த ஸ்பீரோசோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுவும் பாருங்கள் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கக்கூடியது தான். அதாவது ஸ்பெரிக்கல்னால் கோள வடிவமாக இருக்கக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. என்க்ளோஸ்டு பை சிங்கிள் யூனிட் மெம்பரேன். இது எதனால் என்க்ளோஸ் ஆகிருக்கு? ஒற்றை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட் இன் தி எண்டோஸ்பெர்ம் செல்ஸ் ஆஃப் ஆயில் சீட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அதாவது எண்ணெய் வித்துக்களில் இருக்கக்கூடிய கருவூன் செல்களில், எண்டோஸ்பெர்ம் செல்னால் கருவூன் செல்களில் தான் கொழுப்பு பொருள்களை வந்து நம்மளுக்கு இது சேமிக்குது, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபேட். அப்போ கொழுப்பு பொருள்களை எண்டோஸ்பெர்ம் செல்லில் சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்குது, அதுவும் எண்ணெய் வித்துக்கள் சீடுகளில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரியோல்ஸ். இந்த சென்ட்ரியோல்ஸ்
பொறுத்த வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் சென்ட்ரியோல். இந்த சென்ட்ரியோல் பொறுத்த வரைக்கும் டியூபியூலின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளால் நம்மளுக்கு 3இல் ஒரு தொகுப்பாக விளங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் 9 ட்ரிப்ளெட், அதாவது 9 புற நுண்ணிலைகள் இருக்கும், 9 ட்ரிப்ளெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரியோலுடைய சென்டர் ரீஜனுக்கு ஹப் அப்படின்னு பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சென்டர் ரீஜனுக்கு ஹப் அப்படின்னு பேர். இதிலிருந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ரேடியலாக நம்மளுக்கு விரியக்கூடிய அந்த ஆரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த 3 இலைகள் மாதிரி இருக்கக்கூடியதோட இணைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் 9+0 மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது பெரிஃபரல் ட்ரிப்ளெட்ஸ் பை ரேடியல் ஸ்போக்ஸ் 9+0 பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதில் நம்மளுக்கு சென்ட்ரியோல் ஃபார்ம் தி பேசல் பாடி ஆஃப் சிலியா ஆர் ஃப்ளாஜெல்லா. நல்லா கவனிச்சிக்கணும். குறு இலை சிலியானா, ஃப்ளாஜெல்லா அப்படின்றது கசை இலை, அண்டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் which forms the spindle apparatus in animal. அப்போ நம்மளுக்கு விலங்கு செல்லில் கதிர்கோள் இலைகளை தோற்றுவிக்கக்கூடிய கதிர்கோள் சாதனம், இது எல்லாத்தையும் நம்மளுக்கு உருவாக்கக்கூடிய அடி உடலங்களாக இந்த சென்ட்ரியோல் வந்து நம்மளுக்கு திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சென்ட்ரியோல் வந்து நம்மளுக்கு எதை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாருங்கள், மெயினாக மெம்ப்ரேன் இஸ் ஆப்சண்ட் இன் சென்ட்ரியோல். அதாவது நம்மளுக்கு இதில் சவ்வினால் சூழப்படாத செல் நுண்ணுறுப்பாக நம்ம இந்த சென்ட்ரியோலை சொல்கிறோம். சரிங்களா? அதனால் இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸு. அப்போ சென்ட்ரியோல் அப்படின்றது சவ்வினால் சூழப்படாத செல் நுண்ணுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வேக்யூல்ஸ். இந்த வேக்யூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளான்ட் செல்லில் வேக்யூல்ஸ் பார்த்திங்கன்னா லார்ஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிளான்ட் செல்லில் தான் வேக்யூல்ஸ் பெருசாக இருக்கும். பவுண்டட் பை சிங்கிள் யூனிட் மெம்ப்ரேன், ஒரு சிங்கிள் யூனிட் மெம்ப்ரேனால் பவுண்டாக இருக்கும். அதுக்கு பேர் வந்து டோனோபிளாஸ்ட். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. வாக்கியோலுடைய உரையினுடைய பேர் என்ன அப்படின்னா டோனோபிளாஸ்ட். அந்த சிங்கிள் யூனிட் மெம்ப்ரேனுக்கு தான் டோனோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர். இதனுடைய செல் சாப்பில், வேக்யூல்ஸில் இருக்கக்கூடிய அந்த செல் சாப்பில் என்னென்ன சொல்யூஷன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர்ஸ் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, மினரல் சால்ட்ஸ் இருக்குது, வேஸ்ட் கெமிக்கல் அண்டு ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த செல் சாப்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. பீட்ரூட் செல்ஸில் கண்டைன் ஆந்தோசைனின் பிக்மெண்ட்ஸ் இந்த வேக்யூல். அப்போ பீட்ரூட்டுடைய செல்லில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆந்தோசைனின் அப்படின்ற பிக்மெண்ட்ஸ் வந்து அதனுடைய வேக்யூலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நம்ம கலராக வருதில்ல, அதுக்கு காரணம். வேக்யூல்ஸ் வந்து நம்மளுக்கு அக்யூமுலேட் ப்ராடக்ட்ஸ் லைக் டேனின்ஸ். அப்போ நம்மளுக்கு டேனின் பொருள்களை வந்து செல்லில் சேகரம் செய்கிறதுக்காக இது உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்மாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் செல் கெப்ட் இன் வாட்டர் இஸ் சீஃப் ரெகுலேட்டட் பை வேக்யூல் அண்ட் வாட்டர் என்டர்ஸ் தி வேக்யூல் பை ஆஸ்மாசிஸ். அது மட்டும் இல்லாமல் சவுடு பரவல் மூலமாக நீர் செல்ல சென்றடைய வேக்யூல் வந்து உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளான்ட் வேக்யூல், நம்மளுக்கு தாவர வேக்யூலுடைய முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயின்டைன் வாட்டர் ப்ரெஷர். அதாவது வாட்டர் ப்ரெஷரை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதன்னா டர்கர் ப்ரெஷர் அப்படின்னா விரைப்பு அழுத்தத்தை வந்து நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுது, நிலைநாட்ட செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, பிளான்ட் ஸ்ட்ரக்சரில் வேக்யூல் ஆர்கனைஸ் இட் செல்ஃப் இன்டு எ ஸ்டோரேஜ் செக்யூஸ்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட். அதுதான் நம்ம சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு வடிவத்தை கட்டமைக்கிறதுக்காக உதவுது. பொருட்களை சேமிக்கக்கூடிய மற்றும் ஒதுக்கமடையக்கூடிய இலக்குகளாக நம்மளுக்கு இந்த வேக்யூலானது திகழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், செல்லில் இருக்கக்கூடிய நிறையா சுக்ரோஸ் காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டில் வேக்யூலில் சேமிப்பு பொருளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வேக்யூல் ஸ்டோர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தி சுக்ரோஸ் ஆஃப் தி செல். நிறைய சுக்ரோஸ் வந்து சேமிக்கக்கூடிய ஒரு இடமா இந்த வேக்யூல் வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, நெக்ஸ்ட்டு இந்த வேக்யூல்ஸோடைய ஃபங்க்ஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்மளுக்கு வேக்யூல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு பாருங்கள். சுகர் இன் சுகர் பீட் அண்டு சுகர் கேன், கரும்பு மற்றும் பீட்ரூட் இந்த மாதிரியான பிளான்ட்டில் வந்து சர்க்கரையை சேமித்து வைக்குது. வேக்யூல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கரும்பு மற்றும்
பீட்ரூட்டில் சர்க்கரையை சேமித்து வைக்குது. மேலிக் ஆசிட் இன் ஆப்பிள் ஃப்ரூட்டில் பார்த்தீங்கன்னா மாலிக் ஆசிடை வந்து சேமிக்குது. ஆசிட்ஸ் இன் சிட்ரஸ் டைப் ஆஃப் ஃப்ரூட், எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி சொல்லக்கூடிய அந்த கனிகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. அதுக்கப்புறம் ஃப்ளேவனாய்ட் பிக்மெண்ட் சயனிடின் 3 ருட்டினோசைட் இன் தி பெட்டல்ஸ் ஆஃப் ஆந்த்ரீனம். அதாவது ஆந்த்ரீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளாரில் அதனுடைய பெட்டல்ஸில் அல்லி இதழ்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேவனாய்டு பிக்மெண்ட்ஸான சயனிடின் 3 ருட்டினோசைட்ஸை வந்து இது சேமித்து வைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, உனக்கு இதில் 4 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பழைய எடிஷனாக இருந்தால் இன்னும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதையும் என்னென்னு நான் சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. மைமோசா பியூடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டால் சுருங்கி தாவரத்தில் டேனின்ஸை சேமிக்கும். மைமோசா பியூடிகா அப்படின்னு சொல்லக்கூடிய தொட்டான் சுருங்கியில் டேனினை சேமிக்கும். ரஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்டல் டைஃபென்ஃபெக்கியா அப்படின்ற தாவரத்தில் சேமிக்குது. கடுகு பிராசிகா ஓலரேசியான்னு சொல்லக்கூடிய கடுகு பிளான்ட்டில் வந்து கன உலோகங்கள் சேமிக்குது. லேட்டக்ஸை வந்து சேமிக்குது. ரப்பர் பிளான்ட்ஸில் எல்லாத்துலேயும் லேட்டக்ஸை. அதே மாதிரி டேண்ட்லியன் ஸ்டெம்லேயும் என்ன பண்ணுது அப்படின்னா ரப்பரை வந்து சேமித்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது தான் இந்த வேக்யூல்ஸ். சரி, இதோட நம்ம இன்றைக்கி டாபிக் முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் நியூக்ளியஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.